போன தடவை இந்த கேள்வி என்னை பண்ண மண்டையிலேயே அடித்து டோர் எஸ்கேப் பண்ண இந்த சூழலில் என்னை டோர் எஸ்கேப் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திடுச்சு. பட் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நெக்ஸ்ட் லெவல் கேமிங் உலகமாடா நம்ம மிஸ்டர் இசட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராணி. எஸ், நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ கிராணி கேம் பிளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பட் ஆனால் என்ன, நம்ம திரும்பியும் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ களத்தில் இறங்கிட்டேன். ஸோ கைஸ், ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நான் ஈஸியிலராக விளையாட போகிறேன். பட் ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா கேமில் பார்த்தா நிறையா டீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க கைஸ். ஹாலோவின் கொண்டு வந்துருக்காங்க, கிறிஸ்மஸ் கொண்டு வந்துருக்காங்க, ஏகப்பட்டது கொண்டு வந்துருக்குறாங்க. நம்ம அதையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டோர் எஸ்கேப்பை முடிக்கிறோம். இதை கேவியோட மூஞ்சியில் கரியை பூசுகிறோம். ஓகே, இப்போ நாள் 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டே என்ன நடக்க போகுதோ தெரியலையே. ஓகே, என்னதாவே இருந்தாலுமே இந்த கேவியோட இந்த வீட்டை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குமா, இருக்கும், ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த கேவியோட வீட்டெல்லாம் பார்க்கும்போது ஐயோ அந்த காலத்து நினைவுகள்லாம் வருதுங்க. ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. என் கைக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு. ஏங்க பார்த்தீங்களா? ஏங்க என்னங்க என்னங்க பண்ணுறா பார்த்தீங்களா நீங்கள்? அங்கே தின்னுங்கன்னு நம்மளை பண்ண அடிக்கிறதுக்கு பிளானை போட்டிருக்காண்டு கேவி. ஏங்க சரியான நாட்டு கேவியாக இருக்குங்க இது. ஐயோ ஏங்க, இதுக்கிட்டலாம் தள்ளி தாங்க இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது போல இருக்குது. நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ எப்படியாவது தப்பிச்சு ஓடி ஆகணும். அந்த வேகத்தோடு நம்ம கேம் பிளேவை பார்க்கலாம். அப்புறமா கைஸ், வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க மக்களே. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்க்காம இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால் போடவும் முடியும். அதனால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க மக்களே. இன்றைக்கி டோர் எஸ்கேப்பை முடிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டேரெக்டாக நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அந்த இடத்துல இருந்து அப்படியே இப்படி ஒரு ஷார்ட் மொடலையே மொக்க வாங்குறேனே. ஸோ ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோ இந்த பக்கத்துலேயே நான் நின்றுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து அடிக்க முடியுமான்னு அடிக்க முடியும். பட் ஆனால் என்ன, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுதுங்க. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா டைமும் இதுவாக போயிடுது. இந்த கேவியும் ஏதாவது ஒன்று திடீர்முழுக்காக ஏதாவது பண்ணி விட்டுருது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம கேம் பிளேலாம் பண்ணி ஆகணும். அதுவும் குறிப்பாக கிராணி கேம் பிளேவை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஓகே, இப்போ கார் கீ நமக்கு கிடச்சிருச்சு மக்களே. இப்போ இந்த கார் கீயை நம்ம இப்போ பயன்படுத்தி நமக்கு என்ன பொருள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தாங்க இருக்குது. ஒரு வேளை பேட்லாக் கீ ஏதாவது கொடுத்துருப்பானா? பேட் சீடு. ஏடா பேட் சைடு வாங்குறதுக்காக நான் இவ்வளோ இது பண்ணேன், அதை போங்கடா. ஆனால் ஏங்க இந்த காரெல்லாம் பார்க்கும்போது இல்லைங்க, நம்ம கார் எஸ்கேப் பண்ணிட்டு போனோம்ல இந்த கேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா டார்ச்சா கொடுத்துட்டு நம்ம ஓடணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க எனக்கு ஞாபகமே வருது இந்த கார் எஸ்கேப்பை பார்க்கும்போது. பட் ஆனால் என்ன, கார் எஸ்கேப் முடிச்சிட்டோம், டோர் எஸ்கேப் பண்ணிக்க மாட்டோமா? அதே நேரத்தில் இதனுடைய மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை சொல்லிட்டாமா. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏன்னா இந்த கேவி போன கேம் பிளேயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்களே, அசிங்கமாக அவுட் ஆகிட்டேன். லாஸ்ட் டேயில் தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு இருந்தேன். மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு என் கைக்கு. மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. ஓகே, மாஸ்டர் கீ நம்ம கைக்கு இப்போ கிடச்சிருச்சு மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாஸ்டர் கீயை வச்சு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாமா ப்ரோ? அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம இதை இங்கேயே நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம இந்த வெப்பனை நம்ம இப்போ கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம
என்னங்க இது எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி. ஐயோ, இரு உரடி இரு. உனக்கு உனக்கு இன்னைக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. உனக்கு இன்னைக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. மவால என்னையே போட்டு அடிக்கிறல்ல நீ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னு தானே நீ நினைக்கிற. ஆனால் நடக்காது. ஏய், நடக்கவே நடக்காது. பார்த்துக்கினே நடக்கவே நடக்காது. ஏன்னா மாஸ்டர் கீயே கண்டுபிடிச்சிட்டேன். மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு லேட்டாக போகுது. உடனே சுண்டுறது நிமிஷத்துக்கு கூட கண்டுபிடிச்சிருவேண்டா. ஏங்க அது என்னங்க அது? ஏங்க முக்கியமான பொருளுங்க அது. அது என்னங்க அது? அது மறந்து வர போச்சே, சொல்லி பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இந்த கேள்வி வந்துடுச்சு. சாவு, அவ்வளோதான். சாவடி சண்டாலடி, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதோ இங்கே வெஞ்ச் வீல் இருக்குங்க. இதான் இந்த இந்த வெஞ்ச் வீலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதோ இங்கே ஒரு கெட்டில் மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன கெட்டிலாக கிணறு, சாரி, அந்த கிணறுல நம்ம இப்போ போயிட்டு இதை நம்ம அப்படியே சுற்றி விட போகிறோம். அப்படியே நம்ம இதை சுற்றி விட்டோம் வச்சுக்கோங்களேன், அங்கே இருந்து நமக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன பொருள் கிடச்சிருக்கு? ஹேமருங்க. ஹேமர் கிடச்சிருச்சு. ஓகே, ஹேமரை வச்சு இன்னைக்கு அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மீன் அதை எப்படிங்க சொல்கிறது, அதாவது வந்து அந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருக்கோம்ல. ஏங்க கட்டிங் பிளேயரும் கிடச்சிச்சுங்க. வேற லெவலு. டோர் எஸ்கேப் பண்ணிடலாம் போல இருக்கே. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹேமரை வச்சு நம்ம இப்போ தேடி பார்க்கலாம். பட் ஆனால் வந்து இங்கேயும் எதுவுமே காரணம். சாரி, ஐயோ இன்னைக்கு எதாவது ரொம்ப ஜாம் ஆகுது. எப்போ பார்த்தாலும் ஜாம்டாக ஆகுது. என்னங்க பண்ணுறது? ஓகே, இப்போ வந்து இதோ இங்கே வந்து உடச்சி விட்டுடலாம், அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ அன்லாக் பண்ணிட்டோமா. மேலே வந்து 3 கட்டைகளை வச்சு இது பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கேவி, அதை நம்ம இப்போ போட்டு உடச்சி விடலாம். ஓகே வாங்க, 1 2. ஏய் சரி, பரவாயில்ல இருக்கட்டும். கேவி இன்னும் டைம் இருக்குது அது வர்றதுக்கு. ஏங்க இங்கேயும் பாருங்க கட்டிங் பிளேயராக இருக்குது. பட் ஆனால் என்ன, இந்த கட்டிங் பிளேயர்ஸில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, அது செயின் கட்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரு. பட் ஆனால் ரெண்டுமே வெட்டும். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இதை வச்சு கூட, ஐ மீன் வந்து இந்த ஒயர் கட்டர் இருக்குல்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதை வந்து ஒயர் கட்டிங்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த செயின் கட்டர் அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்தா சீவர் எஸ்கேப்புக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், டோர் எஸ்கேப்புக்கும் அதை நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இருங்க, நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இந்த கேள்வி எப்போ வேணால் வருங்க. இது ஒரு சரியான திட்டு கேள்வியாக இருக்குங்க. வர வர ஏங்க ஏங்க பார்த்தீங்களா, திடீர்னு வந்துச்சு பார்த்தீங்களா, திடீர்னு வந்து பேட் நான் கட்டுறேன் அப்போ. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து பார்த்தா செயின் கட்டரா, செயின் கட்டரை வச்சு ஒயரை கீஸாக கட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ஒன்று போகும். அந்த ஒயரையும் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கேம் பிளே வேலை நம்ம முடிச்சிட்டோம் மக்களே. ஓகேவா? என்ன ஆச்சு? எப்போ நல்ல வேலைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக் ஆக மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட மாஸ்டர் கீ இருக்குது. பட் ஆனால் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கீ வேணும். அது என்ன கீனா, இருங்க. பேட்லாக் கீங்க. ஐயோ என்னடா ஆச்சு? டேய் ஐயோ என்னங்க ஆச்சு? பரவாயில்ல. இப்போ வந்து தெளிவாக இருக்குங்க. ஓகே, இப்போ நடுவில் வந்து பார்த்தா நான் வச்சுக்கிற இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் என்னமாங்க ஆகுது, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயி போகிறதுனால என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் வீடியோவை ஐ மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக என்னால் இது பண்ண முடியல. பிரேக் ஆகுது. அதனால் வந்து பார்த்தா யாரும் தப்பாக இருந்துச்சுக்காதீங்க கைஸ். ஓகேவா? ஸ்க்ரீன் ரெக்கார்டராக ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. நான் சரி பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1K நம்ம ரீச் பண்ணணும் மக்களே. அது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா உங்களோட 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கண்ணில் படாமலே இருக்கும். படுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப ஆகுது இன்னைக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு ஜம்ப் ஒன்று போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் போவையும் இந்த டாட்டையும் நம்ம கையில் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேவி எப்போ வேணால் வருங்க. ஏன்னா வந்து பார்த்தா டைம் வேறு ஆயிடுச்சா, இந்த கேவி வந்து பார்த்தா வர டைம் தான்.
எப்படியாவே இருந்தாலுமே இந்த கேள்வி வந்து திடீர்னு வரும். பார்த்தீங்களா என்னையவா முதுகில் அடிச்ச? இப்போ நான் ஒன்று அடிக்கிறேன் பாரு. போன கேமில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் தட்டி விட்டுருச்சுங்க இந்த கேள்வி. உடலையிலையா தட்டுற? உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்ஸ். ஓகே ஏங்க ஸ்பைடர் கீ நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஓகே ஸ்பைடர் கீனா நமக்கு அந்த சீவர் எஸ்கேப் பண்ணோம் இல்லையா அந்த கீ. அடுத்தது வேற சீவர் எஸ்கேப் வேற பண்ணணும். உள்ள ஒரு ஒரு கொண்டை கேள்வி இருக்குமே, அந்த கொண்டை கேள்வியை நான் இப்போ எப்படி சமாளிப்பேன்? ஸோ பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத இதுவா சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம கிட்ட இல்லாததா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே குடிச்சிட போகிறோம். பட் ஆனால் இருங்களேன், முதல்ல உள்ளே வந்து பண்ணால் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று போட்டோம்ல, அந்த ஸ்க்ரூ டிரைவரை போய் எடுத்துட்டு வரலாம். அதுக்குள்ளே இங்கே ஸ்பைடர் கீ மாதிரி ஏதாவது இருக்குது? இல்லையே, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இருங்க மேலே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க மேலே எங்கேயாவது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போய் பார்ப்போம். மேலே இருக்குது. இல்லையே, மேலேயும் காணுங்க. காணும், எங்கேயுமே இல்லைங்க. ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, அதாங்க அந்த கேமரா சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, அதை கொஞ்சம் லோவாக வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக இதுவாகணும், அதனால தான். ஓகே உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லோ சென்சிட்டிவிட்டி பண்ணிக்கோங்க. கிராணி கேம் பிளேவை சொல்கிறேன், லோ சென்சிட்டிவிட்டி பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வந்து என்கிட்ட தயவுசெய்து இந்த ப்ரோ அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது, ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிலலாம் எப்படி ப்ரோ பண்ண விட்டுரு அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து இப்போதைக்கு நான் எந்த ஒரு கேம் பிளேவும் பண்ணலை. அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து கேம் பிளே வந்து பண்ணுவேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்து இந்த கேள்வி வந்து அப்ஸ்கான் ஆயிடுச்சுங்க. ஓகே இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி மக்களே. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அப்படியே டேரெக்டாக கோ டு த கீழே. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து ஒரு சில வேலைகள் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ டிரைவர் நம்ம அப்படியே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையோட எடுத்துகிட்டு போய் அந்த சீவர் எஸ்கேப் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸை போட்டு வச்சுருக்கோம் இந்த கேவி. அந்த ஸ்க்ரூஸை வந்து நம்ம இப்போ வந்து அவுட் விட போகிறோம். பட் ஆனால் வந்து எனக்கு இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா, உள்ளே இன்னொரு இது ஐ மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் ஒன்று இருக்குமேங்க அந்த லிஃப்ட்டுக்கு மேலே. 1 2 3 4 இதுங்கிறது வென்ச்சு. ஓகே வென்ச்சு தேவைப்படாது நமக்கு. டோர் எஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் வென்ச்சு நமக்கு தேவைப்படாது மக்களே. ஓகே இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே போவோம். எங்க 2வது நம்பருங்க. ஓகே பத்தி ஏங்க இதுக்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்கணும். ஏன்னா திடீர்னு வந்து இல்லை பேடு கத்தி நம்ம பின்னாடியே விட்டுறோம். அதனால இதுக்கிட்டலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே இப்போ நீ வரல. ஏன்னா நான் வேறு காரில் வேறு ஏர் செட் வேறு போட்டிருக்கேன்னா ஒன்றும் பயமாக தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஃப் கீ இருக்குது. ஓகே அதை வந்து பார்த்தா அப்புறமா கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சவுண்டு கேட்டுருச்சு, இந்த கொண்டை கிழவி வந்துருமே. இப்போ ஏங்க சவுண்டு கேட்குறீங்க? ஐயோ வந்துச்சு டக்குனு பட்டன் அழுத்து. சப்பா நல்ல வேலைங்க. ஏங்க நல்ல வேலை டோரை சாட்டுறதால ஏதாவது திறக்க முடியல. இல்லை வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிருக்கும். ஓகே மெலன் இருக்கு. ஓகே புரிஞ்சிருச்சு. ஸோ இருங்க இப்போ இருந்தாலும் நம்ம இந்த கொண்டை கேள்வி கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கொண்டை கேள்வி இருக்கு பாருங்க, திடீர்னு வந்து இல்லைங்க ஏங்க அங்கிட்டு போகுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடாத காலு நம்ம போகிற ரூட்ல தாங்க அதுவும் போகுது. இருக்கலாம் எங்கே போகுது பார்ப்போம். எங்கங்க போகுது? ஓஹோ மேலே போகுதுங்க. ஓகே மேலே எந்த ஒரு ரூட்டுமே இருக்காது, எப்படி போவேன்? ஓகே இப்போ வந்து நம்ம அப்படியே போவோம். ஓகே இதுக்குள்ளே ஏதாவது பேட்லாக்கி அப்படி இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. ஓகே இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த பேட்லாக்கி இதுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃபஸ்ட்டு முதல்ல இந்த சந்து வழியாக நம்ம அப்படியே போவோம். ஏன்னா இந்த பக்கமாக நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக இந்த கேவி இருக்குது பாருங்க, அது நம்மளை மண்டையிலே தட்டி நம்மளை அப்படியே படுக்க போட்டுரும்.
அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணுங்க. அதுவும் குறிப்பாக இந்த கேள்வி கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஓகே, உள்ள என்னங்க இருக்கு? பேலாக்கி வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம வந்து பேலாக்கி நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஓகே, ஃபைனலி வி ஆர் எஸ்கேப்டட் கிராணி. ஐயோ, எங்க கிராடின்னு சொல்லுவாரு, கிராடி வருது பாருங்களேன். ஓரா 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 சீமா ஓரா சீமா ஓரா. இருங்களேன் ஏங்க, என்கிட்ட ஒரு யோசனை ஒன்று இருக்குது. இந்த கேவி ஆரம்பத்தில் நம்மளை போட்டு என்ன பாடுபடுச்சு, அதுவும் குறிப்பாக அந்த ஃபைனல் இதில் நம்மளை என்ன பாடுபடுத்திருக்கோம் இந்த கேவி. அதனால் இன்றைக்கி நம்ம அதை வந்து பண்ண கடையை நம்ம இப்போ முடிக்க போகிறோம். வாடி கேவி, செட்டரா கொண்ட சாரி செட்டரா சொட்ட, அவ்வளோதான். ஏங்க 2 நிமிஷம் காலி. ஓகே, இப்போ என்ன காலி பண்ணி என்ன பிரயோஜனம், நம்ம இப்போ தப்பிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ இப்போ மாஸ்டர் கீயை போட போகிறேன். 5 4 3 2 1 0. அவ்வளோதான் மக்களே. ஓகே guys, so finally we are escaped Granny chapter 1 door escape will be completed. Okay guys, so வந்து பார்த்தா ஃபைனலி நம்ம வந்து Granny chapter 1 உடைய டோர் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ guys, இந்த ஒரு கேம் பிளே முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாரு இருக்கே, எனக்கு தான் தெரியும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட மிஸ்டர் ZTG சேனலை மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம எப்படியாவது 1 மில்லியன் நம்ம எப்படியாவது தொட்டாகணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து நாளைக்கு என்ன கேம் பிளே போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.